ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன். படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர். ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா, இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும், அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது இதில். தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில். மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிருவோம் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே இரு, நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் ஆர்ட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், ரசித்தேன், மனிதர்களை படித்தேன். அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும், குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும், பேடு வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே, எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான், அவங்க இல்லை. ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள்கிட்ட தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடச்சிரும். முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். அதனால் நான் யாரையும் வெறுக்கலை, விலகி தான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்றைக்கி கதாநாயகன் யார்? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னா, நாங்கள் தான் இங்கே சேரில் உட்காந்துருக்கோம், மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பார் இசையமைப்பாளராக. இந்த இசை விழாவுக்கு 2 கதாநாயகர்கள். ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள், 2 கதாநாயகர்கள். 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னொன்று படத்தில் பார்க்கலாம். இந்த கால கட்டங்கள், இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங்கு தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னா, ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு.
அப்போது அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆர்ஆர் பண்ணாங்க. ஆர்ஆர் வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதை தாண்டி அச்சச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம். டியூன் போட்டிருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். சோன்னு மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில். அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன், பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில், அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோடய பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதாண்ணே. கொஞ்சம் இழுத்தார். சரி நீங்கள் சங்கடப்பட வேணாண்ணா, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான். அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா பாட்டு எழுதுகிறவங்கெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுகிறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவன். இதுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஐயாகிட்ட போயிட்டு, ஐயா நானே எழுதட்டுமா, நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா, எங்கே ஒன்று சொல்லுங்கள். துளி கூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள் என் இதயத்தை ஈரமாக்கிவிட்டு. பெண்ணை கதவை இழுத்து அடித்து மூடு, விளக்கை அணைத்து விட்டு வா, வெளிச்சத்திற்கு செல்வோம். இந்த 2 கவிதை தான் சொன்னேன். உடனே ஒரு பேடு ஹார்மோனிய போட்டியில் உட்காந்துருந்தார். இந்த கையால், இடது கையால் அப்படி இந்த பேடை எடுத்து எழுதுங்க அப்படின்னாரு. அப்படி தான் எனக்கு இந்த பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா இந்த இடது கையால் எழுதுங்கன்னார்ல, அது எனக்கு இப்போ பாடலாசிரியர்ன்ற ஒரு பெரும் பாக்கியம். அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அப்போ உட்காந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி எங்கெங்கே எப்படிலாம் வரணும், ஒரு டியூனுக்கு எப்படி வந்து கவிதையை உட்கார வைக்கணும், லிரிக்ஸை, அப்படிலாம் எனக்கு அன்னைக்கு முழுக்க பயிற்சி கொடுத்து அப்படி எழுதுனது தான் இந்த அச்சச்சோ சாங்கு. எல்லா பாட்டுமே. அதை தாண்டி இப்போ எனக்கு வந்து பாடல் எழுதுறதுல அவ்வளோ ஒரு விருப்பமாக எனக்கு இருக்குது. அதனால் என்னோடய கலை உலகத்தில் நான் பாடலாசிரியராகவும் இருக்கேன்னா என்னோடய குரு கடைசி வரையும் சௌந்தரியன் ஐயா பேரை தான் சொல்லும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போட்ட முதல் இசை அமைத்த படம் சேரன் பாண்டியன். இன்றைக்கும் அதே இளமையோட அதே உற்சாகத்தோட பாட்டு போட்டு இன்றைக்கி பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது என்றும் இளமையாக அவரோட சிந்தனையும் அவர் செயலும் இருக்கிறது தான். சின்னத்தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. 8 மடிப்பு சேலை, அதோட இசையமைப்பாளர் தான் ஐயா அவர்கள். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். அதை தாண்டி ஜெயக்குமார் ஐயா இசைஞானி. நான் பெருசாக ஒரு 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 இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா சௌந்தரன் ஐயா என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா இளையராஜா ஐயா, இசை கடவுள். அவர்கிட்ட கடந்த 35 வருஷமாக அவர் மேலே உள்ள பற்றில் அவர் கூடவே அவர் சொல்கிற அந்த இசை பணிகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த 2 இசையமைப்பாளர், 2 கண்கள் இந்த பாடல்களுக்கும் இசைக்கும். அந்த 2 கண்களும் எந்த கண் வந்து பெரிய கண் சின்ன கண் இல்லை, 2 கண்ணும் இருந்தால் தான் அந்த முகமே அழகாக இருக்கும். அப்படி 2 கண்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற 2 கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து. தண்ணி. அப்புறம் அடுத்ததாக சொல்லணுன்னா டெக்னீஷியன்ஸில் எடிட்டர், சரி ஒளிப்பதிவாளர்,
ஜான்ஸ் வி ஜெரின். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இப்போ முருக பக்தனாக அவங்க முன்னாடி நிற்கிறேன். 96 நாள் 2 மணி நேரம் மாலை போட்டிருக்கேன். என் பேர் லெனின் வடமலை. என்னோடய குலதெய்வம் ஐயனார். அவர் பேர் ஜான்ஸ் வி ஜெரின். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த படத்தை முழு மூச்சோட முழு நம்பிக்கையோட ஒரு ஒரு இதுவரையும் அவர் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இந்த படத்துக்கு செயல்பட்டுருக்கிற ரிலீஸுக்கு செயல்பட்டுருக்கிற ஜின்னா பாய் அவர்கள், ஸ்லாம் அலைக்கும் பாய், ஜின்னா பாய் அவர்கள் சொல்லும் புரியும் நினைக்கிறேன். நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம். லெனின் வடமலை, ஜான்ஸ் வி ஜெரின், ஜின்னா பாய், இந்திய ஒற்றுமையை நாங்கள் நிலையாட்டுறோம். ஸோ இதிலிருந்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஜின்னா பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜான்ஸ் வி ஜெரின் வந்து நான் ஒரு லொக்கேஷனை காட்டுவேன். நான் ஒரு ஃபீல் பண்ணி இந்த லொக்கேஷன் இதில் பண்ணலாம் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு. பார்த்தா டபக்கு நடந்து எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் போயிட்டுருப்பார். சார் எங்கே சார், இருங்க வரேங்க அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு பிளாக் வச்சு பார்த்துட்டு கேமராவெலாம் எடுத்துகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கத்துவார். இங்கேருந்து திட்டு ஓடும். ஏங்க டைம் இல்லைங்க, ஒரு சீனை முடிக்கணுங்க, இப்போவே டைம் ஆச்சு அப்படின்னா இருங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு அவர் ஒரு பிளாக் வச்சார்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி வந்து நானும் அவரும் போட்டிக்கிட்டு வச்ச அந்த பிளாக்கு தான் நீங்கள் இப்போ வந்து சாங்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்களில் அவரோட அர்ப்பணிப்புகள், அவரோட க்ரியேட்டிவிட்டி, அவரோட ஆளுமை, அவரோட அந்த ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டு அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு மதிய வரையும் வந்து ஒரு ஒளிப்பதிவாளருக்கு என்னென்ன பணி இருக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இங்கெல்லாம் வந்து ரிஹர்சல் அதை போட்டு பார்த்து செக் பண்ணி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இப்படிலாம் பண்ணுற தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு 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 ஒளிப்பதிவாளரை நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு முதன்மையானவர்னு சொல்லலாம். நான் பார்த்த ஒரு 10-20 பேரில். அடுத்து எடிட்டர். தண்ணி வந்துருச்சு, மழைலாம் பேஞ்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பட போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க, அப்படி தான் தெரியும். இது வந்து எத்தனை மாதங்கள் இது வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்து இதில் அனுபவப்படுறவங்களுக்கு தான் தெரியும். போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ காலங்கள் எவ்வளோ பயணங்கள் அப்படின்லாம் தெரியாது இல்லையா. இப்போ ஒரு மழை வெள்ளத்தில் தண்ணி வந்துருச்சு. நான் இவரோட இது கிரவுண்ட் ஃப்ளோரு. பார்த்தா இவர் ஊருக்கும் போயிட்டார். தண்ணி உள்ளே பூந்துருச்சு. கரெக்டாக ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோருக்கு ஒரு நூலு கீழே வரையும் தண்ணின்னு இருக்கு. வந்து பார்த்து பதறி அடித்து பார்த்தாருன்னா கரெக்டாக அந்த கோடு வரையும் தண்ணின்னு இருக்கு. எப்படி இருக்கும் ஒரு எடிட்டருக்கு? அண்ணா தப்பிச்சிட்டோன்னா அப்படின்னு. அதை தாண்டி அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் இத்தனை மாதங்கள் பாதுகாத்து, ஏன்னா பொத்துன்னு ஒரு 6 மாதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது அப்படியே கிடப்பில் கிடக்கும். எப்போன்னு நம்மகிட்ட நச்சரிப்பாங்க. படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுது, எப்போ சார் ஆடியோஸ், எப்போ சார் இது அது அப்படின்னு கேட்குமா. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே நம்மளால் முடியாது. ஸோ அதை எத்தனை மாதங்கள் ஆனாலும் எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதை வந்து ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து செதுக்கி அதை கொண்டு வந்த இப்படி ஒரு எடிட்டர்லாம் வந்து போச்சுன்னா போச்சு, கரெக்ட் ஆகிடுச்சுன்ருவாங்க, சாரி சார்ன்றுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் அதை பாதுகாத்து இன்றைக்கி ஒரு விஷயமா வந்திருக்குன்னா அது என்னோடய அன்பு தம்பி ஸ்ரீராம். அவரை பார்க்கும்போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு மிகச்சிறந்த எடிட்டர். அவர் மிகப்பெரிய இடத்தை தொடுவார் அப்படின்னு நம்புகிறேன். ஒளிப்பதிவாளரும் பெரிய ஒரு இடத்துக்கு போவார். இசையமைப்பாளரை பற்றி சொல்லியாச்சு, கேமராமேன் பற்றி சொல்லியாச்சு, எடிட்டரை பற்றி சொல்லியாச்சு, டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணுன்னா இவங்க தான் மெயின். இதை தாண்டி எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அண்ணன் சேகரனை பற்றி சொல்லியாச்சு. இதை தாண்டி சொல் அது தெரியும், டெக்னீஷியன் தான் சொல்லிட்டு இருந்தேன். டெக்னிக்கலான டெக்னீஷியன்ஸ். அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து கொரியோகிராஃபி பண்ணது தீனா மாஸ்டர். ஃபஸ்ட்டு நான் சாங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மலைக்கு கூப்பிட்டு போய் லக்ஷ்மி நரசிம்மர் 600 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்குது, நம்ம முன்னோர்கள் கட்டின கோயில். நான் வச்ச ஷாட்டே லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான்.
அதை அந்த பொத்தான அமைக்கி துவங்கி வச்சது இந்த படத்தோட ராசியான கலைநயமான முகம் நம்ம படத்தின் கதாநாயகன் பிரபாகரன் அவர்கள், கதையின் நாயகன். அவர் அந்த அந்த விரலால் அந்த என்னை அமுக்குங்க அமுக்குங்கன்னாங்க. இருங்க, என்னை விட ராசியான ஒருத்தர் இருக்கார், நான் அவரை கூப்பிட்றேன். ஏன்னா இந்த படத்தில் நடிக்க இருந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோன்னு சொன்னல, எனக்கு ஒரு வெறி. நான் சொன்னேன், தலைவா நீங்கள் தான் ஹீரோ. தலைவா என்ன போய் ஹீரோன்றீங்க, நீங்கள் வாங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி உட்காடுறீங்க, எப்படி எந்திரிக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர டயலாகை உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள். நான் வந்து மற்றபடி ஷார்ட்டாக தான் எடுப்போம், கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னோம். என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை கதாநாயகன் ஆக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவுமே தெரியாத ஒருத்தரை கதாநாயகனாக ஆக்கியிருக்கேன்னா அந்த வல்லமையை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. அவர் சாதாரணமாக ஆளில், அவர் சினிமாவில் 10-15 ஆண்டு காலமாக பயணிச்சிட்ருக்காரு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. தலைநகரம் 2ன்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அதில் எங்கள் அண்ணன் விஎஸ் துரை அண்ணன் அதை இயக்கியிருக்காங்க. விஎஸ் துரை அண்ணனுக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேனு. தொட்டி ஜெயா, முகவரிக்கலாம், அப்படி ஒரு படத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் அண்ணன் அவர்கள், துரை அண்ணன் அவர்கள். ஸோ அந்த படம்லாம் தயாரித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ நடிக்கிற அவருக்கு ஐடியாவே இல்லை. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், தலைவா ஹீரோகிட்ட போனால் அது இதுன்றாங்க, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கேட்டேன். எவ்வளோ பட்ஜெட்னு கேட்குறாங்க. படம் பண்ணுறது, நான் எப்படியாவது வெளியில் வந்துடுறேன், நீங்கள் நடிங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய அன்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கதாநாயகனாக நடித்த அந்த ஒரு மாபெரும் உள்ளத்துக்கு என்னோடய பாராட்டுகளும் நன்றிகளும். இப்போ என்னென்னா, அவர் எதையோ தேடி ஓடிட்டுருக்காரு. டப்புன்னு ஒரு 10 படம் அவர் கமிட் பண்ணுவாங்க பாருங்களேன். அன்றைக்கி திருப்பி நானே நடிக்க கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மிக பிரமாதமாக, யதார்த்தமாக. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு வாத்தியார் இருப்பாங்க, மனசுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச வாத்தியார் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் இப்போ ஒரு திரையரங்கு அப்படின்னா அதான் பிளாக் போர்டுன்னு நினச்சிங்களேன். அதில் வாத்தியாராக அவர் வருவார், ஸ்கூல் சப்ஜெக்ட்டு. வர எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு. கண்டிப்பாக இந்த வாத்தியாரை எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஆசிரியராக பயணிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஆரம்பித்து ஹீரோகிட்ட போய் நிற்கிது. தீனா மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக ஒரு 3 நாள் அந்த அச்சச்சோ சாங் பார்த்துருப்பீங்க. அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரும் அவரை போன்று ராதிகா மாஸ்டர், அவரு கூட தீனா மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராதிகா மாஸ்டர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், மாஸ்டர் நான் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படி. சார் நீங்கள் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க 2 பேரும், ஹீரோயினையும். ஸோ ராதிகா மாஸ்டர் வந்து ரொம்ப, அவங்களும் அப்படி தான். கேமராமேன் வந்து தான் பிளாக் வைப்பார்னா, நீங்கள் என்ன பிளாக் வைக்கிறீங்க, நான் வைக்கிறேன் பாருங்கள் பிளாக்கு, இங்கே வாங்க கேமரா எடுத்துகிட்டு வாங்கன்னு கேமரா வேணால் இவங்களுக்கு அசிஸ்டண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அசிஸ்டண்ட்னா நான் அன்பா, இல்லை சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இங்கே வாங்க சார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் சிவாஜி மாஸ்டர் வரல, அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். சின்ன பசங்க சாங் அவர் தான் எடுத்தார். அவர் நடிகை பிந்து கோஸ் அவர்களோட பையன் அந்த சின்ன பசங்க சாங் எடுத்தது. அவருக்கும் என்னோட நன்றிகள். ஆமாம், அது வரேங்க, இருங்க. ஒவ்வொரு இதாக தானே போக முடியும். ஸ்பீடாக வண்டி ஓட்டோம்னா முட்டி மோதி விழுந்துருவோம். என்ன நடக்குது, இது என்னென்னா, ஒரு ஃபைட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு அது உடன்பாடு இல்லை, ரொம்ப அங்கே அவசர நிலை இப்படிலாம் இருந்துச்சு. நான் சௌந்தரன் ஐயா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி ஃபைட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஐயாக்கிட்ட கேட்டேன். ஏன் வேணாம், இல்லை பட்ஜெட் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுங்க அப்படின்னு சௌந்தரன் ஐயா சௌந்தரன் ஐயா பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா வந்து என்ன பண்ணாங்க, மிரட்டல் செல்வா மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக நல்லா தெரியும், ஃப்ரெண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மறந்துருச்சு. ஒரு ஸ்டன் மாஸ்டர் உங்கள்கிட்ட பேசுவார், அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு மொட்டையாக நம்பர் மட்டும் அனுப்பிச்சி விட்டார். பண்ணால் மிரட்டல் செல்வா மாஸ்டர் எடுத்த உடனே, லெனின் நான் தான் மிரட்டல் செல்வா அப்படின்னாரு. நாளைக்கு ஃபைட்டு எடுத்தால் நாளைக்கு எடுக்கணும், இல்லைனா சீல் எடுக்கணும் சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லுங்க, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி காலையில் அங்கே வந்துட்டார். டப்புன்னு அரேஞ்ச் பண்ணி ஒரே நாள் 2 நிமிஷம் தான் ஃபைட்டு. மாஸ்டர் இது சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஒரே நாளில் முடிங்க, 2வது நாள் போயிடுச்சுன்னா பட்ஜெட் எகுரும்,
ஒரு நாளைக்கே 1.5-2 லட்ச ரூபா ஆகும் இல்லையா? ஆகும் அப்படின்னோடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பண்ணி தரேன். ஏன்னா டியூரேஷன்லாம் வேணாம், அதிகமாக 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஃபைட்டு வேணாம். இந்த இடத்துல சிச்சுவேஷன் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னொடனே ஒரே நாளையில் அழகாக எனக்கு ஜாப் போச்சு, அவருக்கு ஹீரோவுக்கு அடிபட்டுச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். கூட அவர் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு இடுப்பு போன் ஃப்ராக்சர் ஆச்சு, ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனோம். இங்கே ஷார்ட்டு பார்க்குறதுக்கு தான் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெரியும், அதில் ஒர்க் பண்ணி உழைக்கிறவங்க அந்த 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 இடத்துல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். வந்து கடன்னு அவர் கம்போஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஃபைட்டை நான் ஸ்டாப்பாக உட்காராமல் பண்ணி கொடுத்த மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர் வந்து சாதாரண அம்மா சிம்பிளாக இருப்பார், ஆனால் கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை கடுமையாக நினைக்காம அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஜாலியாக அப்படி பண்ணுவார். பரபரன்னு வந்தவுடனே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு யூனிட்டை, இங்கே பாருங்கள் எல்லாம் கவனிங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லிட்டார். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஸ்டன் மாஸ்டர். அவர் இன்னும் உயரத்தை உச்சத்தை கண்டிப்பாக தொடுவார். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா இங்கே வர இப்போது இந்த சின்ன பசங்க பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நடித்தவர் அந்த ஸ்கூல் வாதியார் ஹீரோ. டீச்சர் வந்து நம்ம அந்த பாருங்கள் பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும் பாருங்கள், ஸ்டேஜ்லேயே ஒரு இடத்த மட்டும் மேடம் மெகாலி. ஆமாம், உண்மையாகவே வந்து இவங்க எனக்கு இந்த படத்துக்கு அமைவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்து ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு நேரில் வர சொல்கிறேன், ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு. நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்றைக்கி நைட்டு கிளம்பி போய் மறுநாள் ஷூட்டிங். ஏதோ நல்ல நாள்லாம் பார்த்து எல்லாம் சொன்னாங்க டீமில். அந்த பொண்ணு நேரில் வந்துச்சுன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கு போல இருக்கு. இவன் வந்து கொடுத்தவனும் என்னை நம்ப வச்சுட்டான். சரி நல்லா இருக்குப்பா, இது ஓகே பண்ணியிருப்பா, அவசரத்தில் எங்கேயும் தேட முடியாது, இப்படி கிடைக்காது அப்படின்ட்டேன். அது வந்துச்சுன்னா நேரில் பார்த்து கொஞ்சம் நான் அப்செட் ஆகிட்டேன். என்ன நான் ஷூட்டிங் ஒரு 1 வீக் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்போ முடியவே முடியாது, நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஹீரோயின் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது? நான் ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு சாங் போட்டு வச்சுருக்கேன். கொரியோகிராஃபர் எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தீனா மாஸ்டர் கால் பண்ணி, மாஸ்டர் இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஷூட்டிங் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது மாஸ்டர், 1 வீக்கு தள்ளி. ஏங்க படம் பண்ணுறீங்க, எல்லோரும் கட்டி இழுத்துக்கிட்டு உங்களை போகிறாங்க, நீங்கள் தள்ளி. மாஸ்டர் நான் தயாராக இருக்கணும்ல, எதுவுமே இல்லாமல் வெறும் கேமராவை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறது, ஹீரோயின் இல்லைன்னொன்னே இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோட்டோ அமிச்சார். தீனா மாஸ்டர் மெகாலி மீனாட்சியோட ஃபோட்டோ அமிச்சார். பார்த்துட்டு, மாஸ்டர் ஓகே மாஸ்டர், இப்போ நாளைக்கு ஷூட்டிங் ஆச்சா, இருங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் சொல்லி அடுத்த 1 ஹவரில் எங்கே லொக்கேஷன் அப்படின்னு கேட்டாங்க. நான் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன். நான் வந்துச்சு, இங்கே வந்துச்சு. பால்கனிலேருந்து எட்டி பார்த்தேன், ஃபோன் பேசிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி இறங்கி டம்முன்னு அடிச்சுட்டு இப்படி திரும்பினாங்க. ஆஹா கடவுளுக்கு நன்றிடா சாமி, வந்துட்டாங்க, கரெக்டாக இருக்குது. பார்த்தா அந்த டீச்சர் கேரக்டருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பட்டுன்னு அப்போ அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசி 5 மணிக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. 8-9 மணிக்கு கிருஷ்ணகிரி கிளம்புறோம். போகிற வழியெல்லாம் பயங்கர மழை. கிருஷ்ணகிரியில் இறங்கி ஹோட்டலில் போய் மழை அடி நொறுக்குது, வைப்பர்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, வைப்பரை மழை அடித்து உடைக்குது, காரோட வைப்பரை. போய் ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணிட்டாங்க. சரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் மழை விட 8 மணி வரையும் அடிக்குது. ஒரு வழியாக ஒரு 8-9 மணிக்கு மழை விட்டுச்சு. சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் ஸ்டார்ட் பண்ணின்னு நேராக போனோம். மலையில் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களுக்கு அந்த ஒரு ஷாட்டை வச்சு, அதுக்கு காரணம் என்னோட ஆருயிர் நண்பர் சோமு அவர்கள். அவர் தான் இந்த நீங்கள் பார்த்த இந்த அழகிய லொக்கேஷன்ஸ், துறிஞ்சிப்பட்டின்னு ஊரில் அதை சுற்றி எடுத்தது தான். அந்த லொக்கேஷனுக்கு சொந்தக்காரரே அவர் தான். சார் நீங்கள் வாங்க சார், கேமரா எங்கே வேணாலும் வைங்க சார், எவன் வரான் நான் பார்த்துடலான்னு. நான் சொல்கிறேன், 5 காசு லொக்கேஷனுக்கு அந்த 33 நாள் ஷூட் பண்ணோம். 5 காசு என்னை செலவு பண்ண அவர் உள்ள. ஒரே ஒரு ஏழை தாய், ஒரு குடிசை வீடு மாதிரி இல்லை, ஒரு ஓட்டு வீடு இல்லை, அந்த வீட்டில் ஷூட் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். இல்லை 1000 ரூபா கொடுத்தோம். 1000 ரூபா தாங்க 33 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு லொக்கேஷனுக்கு செலவானது. அதுக்கு காரணம் அந்த மாமனிதர் சோமசுந்தரம். இவர் எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு திரும்புகிறேன்.
லொக்கேஷன் சும்மா அந்த ஏரியாவை பார்த்துட்டு வரலான்னு பெல் பாஸ்கர்னு ஒரு அண்ணன் மூலமாக அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே வந்து கோல்டன் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தருக்கு கதை சொல்ல அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு. அவர் அங்கே வந்து இருங்க இருங்க கோல்டன் சுரேஷ்னு ஒருத்தர், அவரை சந்தித்த உடனே ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் எடுத்து கொடுத்து அந்த மலை அடிவாரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து இங்கே நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கன்ட்டார். போகிறேன், கதை சொல்கிறேன். பெல் பாஸ்கர் அவர்கள் மூலமாக அவர் 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து கதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தான் உட்காந்து அவர் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் அந்த கதையை உருவாக்கினேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் அந்த கிராமத்தில் அந்த டீ கடைக்கு போய் டீ சாப்பிடும்போது திரும்பி பார்த்தோன்னா ஒரு பேனர் போட்டிருந்துச்சு. அந்த பேனரில் வந்து கவுன்சிலர் சோமசுந்தரம் கவுன்சிலர்னு போட்டிருந்துச்சு. ஓ, இவர் தான் இந்த கவுன்சிலர் ஃபோட்டோவும் இருந்தது. அதில் இவர் நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டேன். நான் என்ன எண்ணத்தில் கேட்டனோ அது நடந்துருச்சு. அப்போ இந்த கவுன்சிலர் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இந்த பகுதியில் வந்து இன்டீரியராக எங்கெங்கெல்லாம் நல்ல லொக்கேஷன் இருக்குன்னு காட்டுவார்னு நான் சும்மா ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கும்போதே ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணி அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் ஷூட்டிங் போனோம். அப்போ இவரை கூப்பிட்டு நம்பர் கேட்டு பேசினோடனே இவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் சோமு அவர்கள். அப்படி அறிமுகமாகி தான் நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம். வாங்க சார் எல்லாத்தையும் காட்டுறேன்னு ஃப்ரெண்ட் ஆகி இப்போ அந்த ஊரே எனக்கு ஃப்ரெண்டாக, அந்த ஊரே என்னை செல்ல பிள்ளைய பார்க்குது. அந்த ஊரே எனக்கு சொந்தமாக கிடைச்சது காரணம் சோமசுந்தரம் அவர்கள் தான், அந்த ஏரியா கவுன்சிலர். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், பெரிய நன்றிகள். இப்போ அந்த ஊர் திருவிழா, அந்த ஊரில் வந்து திருமண நிகழ்ச்சி, அந்த ஊரில் காது குத்து, இப்படி எல்லாத்துக்கும் வந்து என்ன அவங்க நேரடியாக அழைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய உறவுகளை கொடுத்த அந்த நண்பர், என்னோட ஆருயிர் நண்பர் அவர்களுக்கு என்னோட இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த படத்தில் வந்து நான் அந்த சின்ன பசங்க கேரக்டர் வந்து நான் ரொம்ப சஃபர் ஆனேன். யாரை நடிக்க வைக்கலான்னு ஆடிஷன் நான் வச்சேன். அதில் ஓவியன்னு ஒரு பையன் மட்டும் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் கலியன் கேரக்டர் நடித்தது கணேஷ். இப்போ என்கிட்ட வந்து காதில் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காருல, அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ பார்க்குற உருவம் இருக்காது, அதில் வேறு மாதிரி கெட்ட போயிருக்கும். அவருக்கு பையன் கேரக்டர் அமைஞ்சிருச்சு. இன்னொரு கேரக்டர் எனக்கு அமையவே இல்லை. அப்படி அமையும் போது நான் ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொன்னேன். சொல்லும்போது இந்த பையனை பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டார் அவர், சேகுவாரா இப்போ வளர்ந்துட்டார், இவரை பாருங்க அப்படின்னாரு. பார்த்தேன். நான் ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டைலாக் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்கன்னொன்னே அந்த நீங்கள் பார்த்தது தான் சார், சாராயத்தை விற்று மக்களை கொண்டு அதில் வர காசை வச்சு தான் நாட்டை டெவலப் பண்ணு, எந்த ஒரு சட்டம் சார் சொல்லிச்சு அப்படின்னு என்கிட்ட பேசி காமிச்சார். அது எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களே நடிங்க அப்படின்ட்டேன். மேடம் சொல்லி அந்த பையனை நடிக்க வச்சிட்டேன், தம்பியவே நடிக்க வச்சிட்டேன். இப்படி தான் எனக்கு ஈஸியாக எனக்கு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்தது ப்ரொடியூசர் தான் எனக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட். ரித்திக் ரோஷன்லாம் அவங்களோட கிளைண்ட்டு. அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர். ரொம்ப டெடிக்கேஷனு, ரொம்ப இறக்க குணம். தான் நலனில் கூட அக்கறை காட்ட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க நலனில் விழுந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அடிக்கடி பிளட் டொனேட் பண்ணுறது, பிளட்ஸ் நம்மலாம் பிளட் டொனேட் தான் பண்ணுவோம். அவங்க பிளட் செல்ஸ் எல்லாம் போய் கொடுத்துட்டு வருவாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அந்தளவுக்கு ரொம்ப எல்லார் மேலேயும் யாராவது பழகிட்டா அவங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அப்படி தான் இந்த படத்துலேயும் எக்கச்சக்கமான கேரிங். ஒவ்வொருத்தர்ட்டையும் ப்ரொடியூசர்னு பார்க்காம அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் லூஸில் விட்டால் கூட அவங்க கரெக்டாக அதை நெருக்கி பிடிச்சி அந்த ஒர்க்கை வாங்கி இந்த அளவுக்கு இந்த படம் வந்து இவ்வளோ துரிதமாக இந்த இசையில் வெளியீட்டு விழா இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. கம்மிங் 12th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அதுக்கு சுந்தர் சார் வந்து மிகப்பெரிய பலம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலைஞர் டிவியில் சுந்தர் சார் வந்து சேனல் ரைட்ஸுக்காக போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் ஃபாலோஅப்பில் இருந்திருக்காங்க. அப்போ சுந்தர் சார் ஒரு பொண்ணாக இவ்வளோ போராடிட்டு இருக்காங்களே, இது எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டப்போ இல்லை கொஞ்சம் ஒரு சில ரீசன் சொல்லியிருக்காங்க, இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆருயிர் தோழர் ஜின்னாபாய், எங்கே ஜின்னாபாய் கண்ணுக்கே தெரில, மேடையில் இல்லையா? அப்படிங்களா? ஜின்னாபாய் முடிக்க போகிறேன், இது நம்ம நிகழ்ச்சிங்க. ஜின்னாபாய் அவர் வந்து கிடைச்சது சுந்தர் சார் சொல்லி கலைஞர் டிவியில். அப்படி தான் அப்செட் ஆகாதீங்க.
நான் முடிக்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன்னா முன்னாடியே சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு மனிதர், மாமனிதர் ஜின்னாபாய் இந்த படத்துக்கு கிடச்சிருக்காரு. ரொம்ப டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஹீரோயின் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது துகின் ஷேக்வாரா அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். மிகச்சிறந்த ஒரு 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 வெற்றியாளனா, ஒரு நடிகனா இயற்கையாகவே அவனுக்குள்ளே இருக்கிறத நான் ஒரு இயக்குனராக உணர்ந்தேன். துகின் ஷேக்வாரா அவர்களை நான் பேச அழைக்கிறேன். தொடர்ந்து விஎஸ்எட் துரை அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு நான் மிகப்பெரிய பிக் ஃபேன். தொட்டி ஜெயா நான் சொன்ன மாதிரி அந்த படங்களுக்கு நான் அப்போவே வந்து அண்ணன் டைரக்ஷன் பண்ணும்போதெல்லாம் நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கலாம், அவர்கிட்ட நடிக்கலாம். நான் விஜய் மில்டன் சார்கிட்ட வந்து கோலி சோடாவில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய இயக்குநர்கிட்ட பயணிச்சிருக்கேன். நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு 10 இயக்குநர்களில் அண்ணன் விஎஸ்எட் துரை அவர்கள் ஒரு மிகச்சிறந்த. எனக்கு தொட்டி ஜெயா நீங்கள் இப்போவும் பாருங்கள், சிம்பு சாருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜ், ஒரு டைலாக் டெலிவரிலாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது எனக்கு வந்துட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி ஐஏஎஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், சென்னை சிட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர், ரொம்ப நேர்மையான ஒரு உயர் காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து ஒரு முறை எனக்கு வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. அதே புன்சிரிப்பு இப்போ பார்த்த உடனே ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த சந்தோஷம், அவர் நடந்து வந்தது, அந்த காரை விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இதுதான் நமக்கு யார் வந்து முக்கியத்துவம் தராங்களோ அவங்க தான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள். நம்ம மேலே யார் அன்பாக இருக்காங்களோ அவங்க தான் நம்ம சிறப்பு விருந்தினர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கீழே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது அப்படியே நிகழ்ச்சி தொடரும். கதாநாயகியை பற்றி சொல்லணுன்னா மெகாலி மீனாட்சி நான் சொல்லிட்டேன். மாஸ்டர் மூலமாக வந்தாங்க. மிகுந்த டெடிக்கேஷன். அவங்களுக்கு மொழி அறக்குறையாக தெரிஞ்சாலும் அந்த லிப் மூமெண்ட் சிங்காகிற மாதிரி அவங்க டப்புன்னு அடிப்பாங்க. மிகப்பெரிய கதாநாயகியாக தமிழில் வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து நிறைய பண்ணுவாங்க. இப்போ வந்து வடநாடுகள், அதாவது ஹிந்தி படம், பாலிவுட் படம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ரவுண்டு இந்தியா முழுக்கவே வருவாங்க. அவ்வளோ பெரிய டெடிக்கேஷன். அவங்க ஹார்ஸ் ரைடிங்லாம் நல்லா தெரியும். என்ன ஒன்று, ஹார்ஸ் ரைடிங்லாம் தெரியும், ஆனால் ஸ்கூட்டர் தான் ஓட்ட தெரியாமல் பின்னாடி ஒளிஞ்சு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி ஷார்ட் எடுத்ததுலாம் எங்களுக்கு தான் தெரியும். ஹார்ஸ் ரைடிங்கே தெரியுது, ஸ்கூட்டர் ஓட்ட தெரியலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களெல்லாம் சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெல்மணிகள், அதாவது துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை அப்படின்னு ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மழை வந்து தாகத்தை மட்டும் தீக்காது, தானியத்தை விளைவிக்குது, பல வகையில் பயன்படுது. மனிதர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா உயிர்களுக்கும் பயன்படுது. அந்த மழை மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். காற்று எல்லாருக்கும் பயன்படுது, எல்லா விதத்திலையும் பயன்படுது, எல்லா உயிருக்கும் பயன்படுது. அந்த காற்று மாதிரி தான் இருக்கணும். வெளிச்சம் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு மாற்றி அடிக்கிறது இல்லை, டிம் ஆகிறது இல்லை, பளிச்சுன்னு அடிக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தர் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே வெளிச்சம்தான். பூமி எல்லாருக்கும், எல்லா உயிருக்கும் சேர்ந்து தான் சுற்றுது. ஸோ பஞ்சபூதங்களும் பொதுவாக இருக்கும்போது பஞ்சபூதத்தை உள்ளடக்கிய 6 அடி உள்ள மனுஷன் நம்ம எப்படி இருக்கணும்? நிரந்தரமான உலகத்துக்கே ஆனவன் இல்லை, நிரந்தரம் இல்லாத 6 அடி உருவம் வச்சுக்கிட்டு, உயிரையும் உடம்பையும் ரத்தத்தையும் சதையும் வச்சுக்கிட்டு, செத்தா மண்ணில் மக்கி போகிற உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம கர்வமோ ஆணவமோ அகங்காரமோ ஏற்றத்தாழ்வோ பார்க்க கூடாது அப்படின்றத இந்த படத்தோட. ஸோ நெற்மணிகள் கூட அவிச்சு இடிச்சா உணவா மாறுது. நெற்பயிரில் தான் பதர்களும் வருது. அந்த பதறு கூட மாட்டுக்கு பயன்படுது. மனித பதர்கள் மாதிரி இருக்கிற மனிதர்கள் நாட்டுக்கு பயன்பட மாட்டாங்க. மாட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு கூட பயன்பட மாட்டாங்க. அதனால் பதர் மாதிரி இல்லாமல் நெற்மணிகள் மாதிரி அழகாக எல்லாருக்கும் பயன்படுற பழுமரத்தை மாதிரி, காற்று மாதிரி, நீர் மாதிரி, நிலம் மாதிரி, ஆகாயம் மாதிரி, பரிசுத்தமான இந்த இயற்கை பிரபஞ்சம் மாதிரி மனிதர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். பஞ்சபூதத்தில் ஒன்று போச்சுன்னா கூட உசுறு போயிருந்து செத்து போயிட்டாங்கன்னு 4 மணி நேரம் கழிச்சு நார் இது தூக்கி புதைங்கடான்றாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை தான் நிலைநாட்டுது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த துகின் ஷேக்வாரா மிகப்பெரிய புரட்சியான ஒரு ஆசிரியர். அப்படின்ற ஒரு ஆசிரியர்கிட்ட, புரட்சியை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட மாணவராக இருக்காரு.
அந்த படத்தோட வில்லனாக இருக்கார், தற்கூரியாக இருக்கிற வில்லனுக்கு பையனாக இருக்கார். ஆனால் அந்த ஆசிரியரோட எண்ணமும் சிந்தனையும் அந்த மாணவனுக்கு போய் அந்த மாணவன் எப்படி பிரதிபலிக்கிறான்ற கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பேச அழைக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சி